ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மலையாள திரைப்படமான ஏ விகிதம். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்ல வந்து ஜியோ ஹாட் ஸ்டார்ல இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு காமெடி, டார்க் காமெடி படம் தான். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே, அதாவது இந்த படத்தோட கதையை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, மலையாள படம்னாவே ஒரு யதார்த்த வாழ்வியலை வந்து கண்டிப்பா இவங்க வந்து இவங்கள மாதிரி காட்டுறதுக்கு ஆளுங்களே யாருமே கிடையாது. அதே மாதிரிதான் இந்த படத்துல கதைங்கிறது ஒண்ணுமே கிடையாதுங்க. அதாவது படத்தோட ஆரம்பத்துல ஒரு குரூப் சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் ஒண்ணுக்கு போகும்போது, ஒருத்தன் வந்து சரக்கடிச்சவன் ஒண்ணுக்கு போகும்போது, அந்த ஒரு இருட்டுல வந்து ரெண்டு பேர் வந்து கள்ள தொடர்பு பண்ற விஷயத்த வந்து ஒருத்தன் வந்து பாக்குறான். அதை பார்த்துட்டு அவனால வந்து சொல்லாமே இருக்க முடியல. அது வந்து ஒரு வீணா போன டெய்லர் ஒருத்தங்கிட்ட வந்து சொல்லி, அந்த டெய்லர் வந்து யாருதான் அப்படின்னு வந்து பார்க்க போய், அது வந்து தன்னோட பக்கத்து வீட்டுக்காரன் அப்படின்னு வந்து தெரிய வந்து, அதாவது ஆம்பளைய வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த ரெண்டு பேருமே. அந்த லேடி வந்து யாரு அப்படிங்கறது வந்து ஒரு அசம்ஷனா வந்து இன்னாரு தான் அப்படின்னு வந்து அவங்க வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு, அதை வந்து அவங்க புருஷங்கிட்ட சொல்ல, அதாவது அவன் புருஷன் வந்து தன்னோட பொண்டாட்டியை பத்தி தப்பா நினைக்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கடைசியில வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட். இந்த படத்தோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே பயங்கரமான ஒரு ஹியூமர் காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குது. படம் ஃபுல்லா நீங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதனால இந்த படம் வந்து ஒரு கலகலப்பான படம் தான் சொல்லுவேன். அதாவது ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த தப்பா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு, அந்த குடும்பத்துல என்னென்ன குழப்பங்கள் வந்து சும்மா இருந்த ரெண்டு பேர் வந்து ஏற்படுத்துறாங்க. அதை வந்து எவ்வளவு சீரியஸா வந்து தன்னோட அந்த அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த பொண்ணோட கணவன் வந்து எந்த அளவுக்கு வந்து ரியாக்ட் பண்றான் அப்படிங்கறத வந்து அழகா சூப்பரா வந்து ஒவ்வொரு சீனுமே வந்து அட்டகாசமா பண்ணியிருந்தாங்க. படத்தோட ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்குமே அவங்க வந்து சீரியஸா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பார்க்குற ஆடியன்ஸ் நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து காமெடி வந்து அந்த அளவுக்கு வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லுவேன். கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அது வந்து ஒரு மெசேஜாவும் சொல்றாங்க. அதாவது ஒரு பெண்களுக்கு உண்டான ஒரு உரிமையை வந்து பறிக்கப்பட்டதுனால அந்த பெண் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் ஆகி எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தயாராகுவா அப்படிங்கறத வந்து இந்த படத்துல வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் தான். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கள்ள தொடர்பை வந்து டிடெக்டிவ் பண்றாங்க ரெண்டு பேரும். அந்த டிடெக்டிவ் பண்ணதுல ஒரே ஒரு மிஸ்டேக் ஆகி போயிருது. அந்த மிஸ்டேக்னால நடந்த ஒரு குழப்பம் தான் இந்த ஒரு ஏவிகிதம் படமே. இது வந்து ஜியோ ஹாட் ஸ்டார்ல இருக்குது. கண்டிப்பா இது தமிழ் டப்பிங்ல இருக்குது. இதை நீங்க வந்து கண்டிப்பா தமிழ் ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால மறக்காம பாருங்க. அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மோசமான சீன்கள்லாம் எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு விழுந்து விழுந்து நீங்க சிரிக்கக்கூடிய ஒரு ஹியூமர் காமெடி வந்து இருக்குது. இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போனோம்னா, ஒரு டெய்லரா ஒருத்தன் வருவான். அவன் பண்ற விஷயங்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அந்த சூப்பரான அந்த கேரக்டரை வந்து சூப்பரா வந்து கன்வே பண்ணியிருப்பாரு அந்த டெய்லர் கதாபாத்திரத்தை நடிச்சவரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தன்னோட கணவனோட அந்த பொண்ணு குற்றம் சாட்டப்பட்ட பொண்ணோட கணவனோட தம்பி போடுற ஒரு திட்டம் ஆகட்டும், அவங்கள கையங்களவுமா பிடிக்கணும், யாருதான் அப்படின்னு வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு திட்டம் அந்த திட்டம் தீட்டுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த திட்டம் வந்து அந்த அளவுக்கு ஒரு காமெடியை வந்து அந்த அளவுக்கு ஒரு கிரியேட் பண்ணியிருக்கும். படம் பூரா வந்து அவங்க சீரியஸாவே இருப்பாங்க. ஆனா நமக்கு பார்க்குற நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு காமெடியா இருக்கும். அதனால கண்டிப்பா இதை மறக்காம வந்து பாருங்க. ஜியோ ஹாட்ஸ்டார் இருக்கு, தமிழ் டப்ல இருக்கு. இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு படம். ஹைலி ரெக்கமெண்டட் படம் அது. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.